அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி வக்கரகதியில் வரப்போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசியில் வரமாட்டார். கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். தற்போது கும்பராசியில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 4.5 மாத காலம் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். வக்கர சனியின் உக்கிர பார்வை. சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அவர் நல்ல நிலையில் பார்த்தாலும் சரி, வக்கரகதியில் பார்த்தாலும் சரி, சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் சில தொந்தரவுகள் வரும். இதுவரை நல்லா தான் இருந்துச்சு, என் வாழ்க்கையில் ஓரளவு கஷ்டங்கள் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனியின் உக்கிர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இல்லாதவர்களுக்கு வக்கர சனியின் உக்கிர பார்வை சங்கடங்களை தீர்க்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக இன்னொரு 2 ஆண்டு காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏறத்தாழ முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் 2வது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவானுடைய சதய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி நடக்கும்போது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும். ஒரு மனிதனை சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். சங்கடங்களிலிருந்து விடுபட வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பின்னோக்கி ஜென்ம ராசிக்கு வருவது போல் இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் கூடுதலாக வரும். பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிடிவாதத்தையும் கோபதாபங்களையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வருவது போல் ஜென்ம சனி மகர ராசிக்கு பிடிப்பது போல். ஜென்ம சனி நடந்தால் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் 1008 குழப்பம் வரும், பண தட்டுப்பாடு ஏற்படும், யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் ஏற்படும். ஆனால் இந்த ஐட்டம் அதெல்லாம் வராது. பெரும்பாலும் பண பிரச்சனை தீரும். நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் வாக்கு கொடுத்து யார்கிட்டையாச்சும் விதண்டாவாதமாக பேசி மாட்டிக்காதீங்க. வாக்கு கொடுக்காமல் இருப்பது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. 27 நட்சத்திரங்களில் சூரிய பகவானுடைய 3வது நட்சத்திரம். முதல் பாதம் தனுசு ராசியிலும் மற்ற 3 பாதங்கள் மகர ராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக, தலையற்ற காலற்ற நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஊன்னு தலையாட்டக்கூடியவர்களால் உங்களுக்கு பெரும்பாலும் தொந்தரவுகள் வரும். இது உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உத்திராட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பெரும்பாலும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இருப்பாங்க. மூத்த பிள்ளையாக ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே பிள்ளையாக, உடன்பிறப்பு இல்லாமல் ஒரே பிள்ளையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது. 7 ஜென்ம கர்ம சாபதோஷம் கழிப்பதற்காக சூரிய நட்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது.
சூரிய பகவான் என்றால் இந்த ஜென்ம பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதே சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்கள் முன் ஜென்ம 7 ஜென்ம செய்த கர்ம பாவங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்தவர்கள். அதனால் சூரியனுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. அன்பாக நியாயமாக கவர்ச்சியாக பேசுபவர்களிடம் ஏமாந்து விடுவார்கள். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, இவங்க கோவிச்சுக்கிட்டாங்கன்னா சாகும் வரை கூட பேசாமலே இருப்பவர்களை காண முடிகிறது. அந்தளவு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வைராக்கிய குணம் உண்டு. நேர்த்தியாக மற்றவர்களை வேலை வாங்கக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள், உண்மையானவர்கள். யார் கூடயும் யார் சொத்து மீதும் ஆசைப்பட மாட்டார்கள். உண்மையானவர்கள். இரக்கமற்ற முகபாவனையும் புன் சிரிப்புடன் கூடிய முகபாவனையும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. 27 நட்சத்திரங்களில் 2 விலங்குகள் கொண்ட ஒரே நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அதிதேவதை விநாயகர். உத்திராட நட்சத்திரத்தினுடைய கணம் மனுஷ கணம். என்றும் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியத்துடன் 90 வயதிற்கு மேல் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய அமைப்பு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கோச்சாரத்திலே 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார். இப்போ உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாம், புது வீடு கட்டலாம், அல்லது வீட்டு மனையோ நிலபுல சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 3 பார்வைகள் அதனுடைய உக்கரத்தன்மை குறையும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மகர ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. மகர ராசி என்பதற்கு சுக வேதனை தீரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். படித்து கொண்டிருப்பவர்கள், படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்பட்டு படித்தா முன்னேற்றம் அடைந்து விடலாம். 4வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வீட்டு செலவு, வண்டி வாகன செலவு, இந்த மாதிரி விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தையும் அஷ்டமத்தையும் பார்வை செய்வது போல் பெரும்பாலும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் காட்சி தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு சுப காரியங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரும். அது கல்யாணத்துக்காக இருக்கலாம், புதிய வண்டி வாகனம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இது மாதிரி சுப செலவு, அதற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்பு இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறது. இதுவரை தொழில் வேலையில் நல்ல வருமானம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் தொழில் வேலையில் நல்ல வருமானம் உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக விவசாயத்தில் பெரிய அளவு வருமானம் வந்திருக்காது, பெரிய அளவு மகசூல் எடுத்திருக்க முடியாது. சனி வக்கர காலத்தில் தொழில்ஸ்தானத்தை பார்வை செய்யும்போது விவசாயிகளுக்கு ஓரளவு மகசூல் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வேலை செய்யக்கூடியவர்கள் தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி பொறுமொருன்னு இருக்காதீங்க. கொஞ்சம் தன்மையாக பணிவாக மற்றவர்களை சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து பேச வேண்டும். அதே மாதிரி நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளிகளிடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசி வேலையை காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றினா பொறுமொருன்னு இருக்கும். அது மாதிரி பொறுமொருன்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சங்கடங்கள் வரும், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குடும்பஸ்தானமான 2வது வீட்டிலே இன்னொரு 2 ஆண்டு காலம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுவரை நீங்கள் நம்பவில்லை, இனிமேல் நம்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் தொந்தரவுகள்
உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குறையும். குரு பகவான் 5வது வீட்டில் அமர்ந்து மகர ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் உண்டு. சனி பகவான் வக்கர காலத்தில் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள், சனி திசை நடக்கக்கூடியவர்கள், நீங்கள் யாரையும் சாபம் விட்டுறாதீங்க. சாபம் விட்டீர்கள் என்றால் மீண்டும் 7 ஜென்மம் அது உங்களுடைய குடும்பத்தை சுழன்று கொண்டிருக்கும். சாபம் விடாமல் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.